அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தேடியதெல்லாம் வெற்றியடைய புரட்டாசி மாதம் தேய்பிறை சஷ்டி பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உருவாய் அருவாய் உயதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற இந்த கந்தர் அனுபூதி பாடலை முருகப்பெருமானின் இந்த பாடலை தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் பாட வேண்டும். இவ்வாறு பாடினால் உங்களுக்கு நன்மை தரும் தமிழக மக்களால் பெரிதும் விரும்பி வழங்கப்படும் தெய்வமாக முருகப்பெருமான் அவர்கள் இருக்கிறார்கள். மேலும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களின் மனது எல்லாம் முருகா என்றால் உருகி போகும். இந்த கந்த சஷ்டி என்பது பரம்பொருள் முருகப்பெருமானுக்குரிய சிறந்த திதியாகும். பொதுவாக பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரம் இந்த திதி விரதமாகும். இந்த திதி வார விரதம் என 3 வகையான விரதங்கள் கடைபிடிக்கிறார்கள். பொதுவாக இந்த திதி விரதம் என்பது பரம்பொருள் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியில் விரதம் இருக்குவது ஆகும். இந்த தேய்பிறை சஷ்டி வளர்பிறை சஷ்டி என மாதங்களில் 2 சஷ்டிகள் வருகின்றன. பரம்பொருள் முருகப்பெருமானை திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள், தீராத பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள், வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே அனுதினமும் சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதமிருந்து பரம்பொருள் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம். இந்த புரட்டாசி மாதம் தேய்பிறை சஷ்டி திதியில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு முருகப்பெருமானுக்குரிய மந்திரமான மேலே கூறியுள்ள பாடலில் நீங்கள் பாடலாம். முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி முருகா என கூறினால் போதும். தங்களின் கோரிக்கையை முருகப்பெருமான் அவர்களிடம் சொன்னாலே போதும். கண்டிப்பாக உங்களிடம் கோரிக்கையை தீர்த்து வைப்பார்கள் முருகப்பெருமான் அவர்கள். அதுவும் நீங்கள் தேய்பிறை சஷ்டி என்று உங்கள் இல்லத்தில் குறிப்பிட்ட முறையில் நீங்கள் தீபமேற்றி வழிபட்டால் உங்களின் வாழ்க்கையில் தோல்வி என்பது எப்பொழுதுமே கிடையாது என்று கூறப்படுகிறது. மேலும் தேடிய காரியங்களில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உங்களின் மனதில் இருக்கும் எந்த விதமான செயல்களை நிறைவேற்ற வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை நினைத்து கொண்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். இந்த புரட்டாசி மாதம் தேய்பிறை சஷ்டி என்று நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பரம்பொருள் முருகப்பெருமான் இருக்கும் திருவுருவ படத்தை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் இருந்தால் அதனை எடுத்து சுத்தம் செய்து கொள்ளலாம். அவற்றிற்கு நீங்கள் பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம். மேலும் நீங்கள் முருகப்பெருமானின் படம் அல்லது முருகப்பெருமானின் திருவுருவ சிலை முன்பு 2 வாழைப்பழங்களை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய தட்டில் எடுத்து வையுங்கள். முருகப்பெருமானுக்கு பிடித்த நாவல் பழம் நீங்கள் அதனை வைக்க வேண்டும். மேலும் அந்த பழத்தை நீங்கள் அவல் போன்ற பழங்களை சேர்க்க வேண்டும். முருகப்பெருமானுக்குரிய செவ்வரளி பூக்களும் இருக்க வேண்டும். ஒரு தீர்க்க சுமங்கலி பெண்களை அழைத்து கொண்டு வந்து முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்பு அந்த வாழைப்பழம் இருக்கும் நடுவில் நீங்கள் தீபத்தை ஏற்றச் சொல்ல வேண்டும். அந்த தீபமானது குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது சுடர்விட்டு எரிய வேண்டும். அந்த தீபத்தில் வெளிவரும் புகையானது வீட்டில் இருக்கும் 4 மூலைகளிலும் பரவி கெட்ட சக்திகளை அதிகமாக வீட்டில் குடியிருந்து கொண்டிருந்தால் அதனையும் விரட்டியடிக்கும். உங்களுக்கு நல்ல செயல்களை ஏற்படுத்தும். இந்த தீப முறையை நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதத்திலும் ஏற்றலாம், அல்லது சஷ்டி திதியிலும் ஏற்றலாம், அல்லது தேய்பிறை சஷ்டியிலும் நீங்கள் உங்களுக்கு வெற்றியை தர இதனை ஏற்படுத்தலாம். முருகப்பெருமான் அவர்களிடம் மனதார வழிபடலாம். சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் மிக பெருமை போற்றுவதற்காக சொல்லப்படும் பழமொழியாகும். பொதுவாக இந்த திதிகளில் 6வது நாள் வரும் திதி சஷ்டி திதியாகும்.
முருகப்பெருமானுக்குரிய ஆறு முகனுக்குரியது இந்த திதியாகும். இந்த தேய்பிறை சஷ்டியில் உங்களுடைய குடும்பத்தில் என்ன குறை இருக்கிறதோ என்று நீங்கள் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களிடம் வேண்டுகொள்கிறீர்களோ அது நிச்சயம் முருகப்பெருமான் அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள். மேலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேய்பிறை சஷ்டி தினத்துக்கு முன் 6வது நாட்களுக்கு நீங்கள் உங்களுடைய உமிழ்நீரையும் உள்ளே முழுங்காதவாறு அவற்றை விரதம் இருந்து கடைபிடித்து வரும் ஒரு சிறப்பு முறையாகும். அவ்வாறு இதனை கடைபிடிக்க முடியாதவர்கள் அன்றைய நாட்களில் ஒரு நாட்கள் மட்டுமே 6 மிளகையும் 6 கை நீரையும் நீங்கள் எடுத்து அருந்தலாம். மேலும் இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதமானது உயிர்களை அதிகமாக வளர்க்கும் விரதமாகும். எனவே நீங்கள் உப்பு, நீர், எலுமிச்சம்பழம், இளநீர், நார்த்தங்காய் பழச்சாறு போன்றவற்றை நீங்கள் இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் உண்ணக்கூடாது. இந்த தேய்பிறை விரத நாட்களில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு நன்றாக திருநீர் பூசிக்கொண்டு பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு தியானம் இருங்கள். அதன் பிறகு பரம்பொருள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இந்த தேய்பிறை சஷ்டி நாட்களில் நீங்கள் விரதம் இருந்தால் முருகப்பெருமான் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் பகைவர்களையும் அழைத்து நம்முடைய காத்து கொண்டு இருப்பார்கள். முருகப்பெருமான் அவர்கள் மேலும் சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு பல வகையான கட்டளைகள் உள்ளன. மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் இந்த சஷ்டி விரதமும் உள்ளன. மேலும் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என்பது ஐதீகம். நீங்கள் பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு வேண்டுமென்று நீங்கள் வேண்ட வேண்டும். அல்லது நல்ல விஷயங்களுக்காக இந்த சஷ்டி விரதம் இருக்கிறீர்கள் என்றால் அதனால் நீங்கள் இந்த செயலுக்காக சஷ்டி திதியில் இந்த வளர்பிறை திதியில் விரதம் இருக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர்ந்து போக என்று நினைக்கிறீர்கள் என்றால் தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடலாம். ஆனால் எந்த சஷ்டியில் விரதம் துவங்கினால் என்ன? சஷ்டியில் விரதம் இருந்தால் முருகப்பெருமான் அவர்கள் கண்டிப்பாக அருள் செய்வார்கள். நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து எந்த கோரிக்கையை முன்வைக்கிறீர்களோ உங்களுக்கு அதிகமான செல்வங்கள் கிடைக்க வேண்டும் விரதம் இருக்கிறீர்கள் என்றாலும் குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் என்று விரதம் இருந்தாலும் அது இந்த குழந்தை பேரு கிடைக்கும் வரை கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று தேய்பிறை சஷ்டியில் நாளில் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற காலையில் பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு படைத்த பாலை நாம் குடிக்கலாம். அல்லது உங்களால் முடிந்த மற்றவர்களுக்கு இதனை பிரசாதமாகவும் கொடுக்கலாம். அதன் பிறகு தேய்பிறை சஷ்டியில் சாயங்கால வேளையில் மாலை 6 மணிக்கு மேல் அதில் 6 அகல் விளக்குகளை நெய் விளக்கேற்றி நீங்கள் மனதார வழிபட வேண்டும். 6 விளக்குகளில் ஒரு விளக்கு நெய் விளக்காக ஏற்றுவது சிறப்பாகும். சாமி பாடலுக்கு படைக்கப்பட்ட இந்த பாலை குடித்து உங்களுடைய தேய்பிறை சஷ்டி விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். எனவே உங்களுடைய பிரார்த்தனைக்காக விரதம் இருந்தாலும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது மிகவும் சிறப்பாகும். இந்த சஷ்டி திதியில்தான் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் தேவர்களுக்கு கடும் துன்பத்தை விளைவித்த சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக இதிகாசங்கள் கூறப்படுகின்றன. ஆதலால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நினைத்தது வெற்றி பெறவும் இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் கண்டிப்பாக விரதத்தை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்களை பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் கொடுப்பார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.